ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 274. இதில் பரத மகாராஜா கண்ட அதிசய கனவை பற்றி இதில் காண்போம். முன்பு ஒரு சமயம் பரதர் ஒரு பயங்கரமான கனவினால் அமைதி குலைந்த நிலையில் விழிப்பு அடைந்தார். பரதரின் மன கிளர்ச்சியைக் கண்ட சத்துருக்கணரும் இதர நண்பர்களும் அவரை உற்சாகமூட்ட முயன்றார்கள். எனினும் அவர்களது ஏளன பேச்சுக்களில் வேடிக்கையை காண பரதருக்கு விருப்பம் கிடையாது. அவரது மனக்கலக்கத்திற்கான காரணத்தை அவர்கள் ஆர்வத்துடன் வினவினார்கள். இப்பொழுது பரதர் தாம் கண்ட கனவினை பற்றி கூறத் தொடங்கினார். ஓ, நேற்று இரவு எனது கனவில் நமது தந்தை தலை விரிகோலமாக கவலையுடன் மலை உச்சியிலிருந்து பசுஞ்சாணம் நிறைந்த சேற்றில் விழுவதைக் கண்டேன். தடுமாறி அந்த சேற்றில் சிரமப்பட்டு நடந்து தமது உள்ளங்கையால் எண்ணெயை எடுத்து குடித்துவிட்டு பித்தனை போல் சிரித்தார். அதன் பிறகு அரசர் தமது உடல் முழுவதும் எண்ணெயை தடவிக்கொண்டு அதே எண்ணெயில் சமைத்த சாதத்தை உண்ண தொடங்கினார். அப்போது திடீரென காட்சி மாறிவிட்டது. கடல் வறண்டு விட்டது. நிலா பூமியின் மேல் விழுவதைக் கண்டேன். பூமி இருளால் மூடப்பட்டு இராட்சசர்கள் அதன் பரப்பில் உலாவத் தொடங்கினார்கள். இதற்கு இடையில் எரிமலைகள் வெடித்து நெருப்பு குழம்புகளை கக்கின. பின்னர் அந்த காட்சி மறைந்துவிட்டது. எனது தந்தைக்கு பிரியமான யானையின் உடைய தந்தங்கள் உடைந்து கிடந்தன. அரசர் கருமை நிற ஆடைகளை அணிந்திருக்க அவரது உடல் முழுவதும் சிவந்த சந்தனக்கலவை பூசப்பட்டு இருந்தன. அவர் சிவப்பு நிற மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தார். இரும்பு சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டு இருந்தார். கருத்த இளம் பெண்கள் அரசரை சித்திரவதை செய்து கொண்டு இருந்தார்கள். இறுதியாக கழுதைகளினால் இழுத்துச் செல்லப்படும் தேரில் என் தந்தை தெற்கு முனையை நோக்கி உடனடியாக அழைத்துச் செல்லப்படுவதைக் கண்டேன். அங்கு பயங்கரமான தீய கனவை கண்டவுடன் எனது தந்தையோ எனது சகோதரர்களில் ஒருவரோ நானோ நிச்சயம் மரணிப்போம் என தீர்மானித்தேன். இப்போது கூட ஏன் என்று அறியாத போதிலும் எனது இதயத்திற்குள் தொடர்ந்து அச்சத்தை உணர்கின்றேன். எனது குரல் விம்முகின்றது. எனது மேனி பொலிவை இழந்துவிட்டது. மனது ஆனது நிலை அற்றதாய் இருக்கின்றது. நான் அவமானத்துடன் கூடிய வெறுப்பு உணர்வை உணர்கின்றேன். இவை அனைத்திற்கும் எந்தவித காரணமும் புலப்படவில்லை. உண்மையில் இது குறித்து மேலும் சிந்திக்கையில் அந்த தீய கனவை நடக்க இருக்கும் கெடுதலுக்கான முன் அறிவிப்பாக தீர்மானிக்கின்றேன். பரதர் இவ்வாறு கூறிக்கொண்டு இருக்கையில் அயோத்தியின் தூதர்கள் அவரது அறைக்குள் நுழைந்து விட்டார்கள். அவர்கள் பரதருக்கு மரியாதை செலுத்திய பிறகு தாங்கள் வந்த செய்தியை விளக்கினார்கள். இளவரசர் அவர்களே, மந்திரிகளும் வசிஷ்டரும் தங்களை அயோத்திக்கு அழைத்து வரும்படி ஆணை இட்டு உள்ளார்கள். தங்களது வரவு அங்கு உடனடியாக தேவைப்படுகின்றது என்றார்கள். பரதர் தமது பெற்றோரின் நலனை பற்றி விசாரிக்க அவர்களும் தங்களுக்கு வழங்கப்பட்ட கட்டளையின்படி அனைவரும் நலமென எடுத்து உரைத்தார்கள். பரதர் தமது தாய் வழி பாட்டனார் இடமும் மாமன் இடம் இருந்தும் விடைபெற்று உடனடியாக புறப்பட முடிவு செய்தார். அயோத்திக்கு புறப்படும்போது மாமன்னர் அஸ்வபதி பரதருக்கு விலை மதிப்பற்ற பரிசுகள் பலவற்றை வழங்கினார். ஆனால் பரதரோ வசிஷ்டரின் செய்தியில் இருந்த அவசர தேவையாலும் தீய கனவின் முன் அறிவிப்பாலும் அவற்றில் கவனம் செலுத்த கிடையாது. விரைவில் பரதரும்
சத்ருகனரும் பாதுகாப்பிற்காக அளிக்கப்பட்ட பெரும் படைகள் உடன் தேரில் ஏறி புறப்பட்டார்கள். பல்வேறு மாகாணங்களை வேகமாக கடந்த பிறகு பயணத்தின் 7வது நாளில் அயோத்தியின் எல்லையை அடைந்து விட்டார்கள். இப்பொழுது நகரம் அதன் வழக்கமான உற்சாகத்தில் இருந்து மாறுபட்டு இருப்பதை தொலைவில் இருந்தே பரதர் கண்ணுற்றார். பரதர் தலை நகரில் பிரவேசித்தபோது அனைவரும் ஆழ்ந்த துயரத்தில் இருப்பதை கண்டுவிட்டார். தனது முன்னே இருக்கும் அறிகுறிகள் தந்தையின் மரணத்தை தெரிவிப்பதாக பரதர் தேரோட்டியிடம் உறுதியாக கூறினார். அயோத்தி நகரம் முழுவதும் புறக்கணிக்கப்பட்டவாறு தூய்மையற்று வெறிச்சோடி காணப்பட்டது. ஏனென்றால் குடிமக்கள் தங்களது அன்றாட கடமைகளை நிறுத்தி வைத்து இருந்தார்கள். கண்களில் நீர் மல்க பரதர் தமது தந்தையின் அரண்மனைக்குள் நுழைந்தார். அரசரை அவரது வழக்கமான அறையில் காணாததால் பரதர் தமது அன்னையின் மாளிகைக்கு விரைந்தார். கையேயின் அறைக்கு அவர் சென்ற உடனேயே வெகு நாட்கள் கழித்து வந்த தனது மகனை கண்ட மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கையில் இருந்து அவள் துள்ளி குதித்து வந்தாள். இப்பொழுது பரதர் அன்னையின் பாதத்தை குனிந்து வணங்கிய போது கைகேயி அவரை எழுப்பி அன்புடன் அவரது தலையை தனது மடியில் இருத்தினாள். கைகேயி தனது தந்தை மற்றும் அவரது ராஜ்யத்தில் உள்ள அனைவரது நலனையும் விசாரித்தாள். பரதரும் அவர்களின் நலனை பற்றி எடுத்து உரைத்தார். அதன் பிறகு பரதர் அவளிடம் விசாரித்தார். வசிஷ்டருடைய உத்தரவின் பேரில் நான் உடனடியாக புறப்பட்டு வந்து இருக்கின்றேன். தந்தை எவ்வாறு இருக்கின்றார்? அவர் ஏன் அவரது அறையில் தென்படவில்லை என கேட்டார். அதற்கு கைகேயி சாந்தமாக பதிலளித்தாள். அன்புள்ள மகனே, தசரத மாமன்னர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். இந்த செய்தியை கேட்ட பரதர் ஆழ்ந்த வருத்தத்தில் வாய்விட்டு கதறி அழுது தரையில் சாய்ந்தார். அதனை கண்ட கைகேயி, மகனே பரதா, இத்தகைய துயரத்தினால் மனம் தளராதே. ஞானமுடைய நன்மக்கள் எப்போதும் சமமான மனநிலையில் இருப்பார்கள். ஆகவே இத்தகைய புலம்பல்களுக்கு அவர்கள் இடம் அளிக்க மாட்டார்கள் என ஆறுதல் கூற முயன்றாள். பரதர் தமது தந்தையின் மரணத்திற்கான காரணத்தையும் அவர் ஏதேனும் செய்தியை தமக்கு விட்டு சென்று உள்ளாரா என்பதையும் அன்னையிடம் விசாரித்தார். மேலும் உடனடியாக யாரேனும் அனுப்பி நான் வந்து இருக்கும் செய்தியை ராமரிடம் தெரிவிக்க வேண்டும் என பரதர் வேண்டிக் கொண்டார். இப்பொழுது கைகேயி நல்ல செய்தியை கூறுவதாக நினைத்து கொண்டு பரதரிடம் வெளிப்படையாக கூறினாள். ராமன் கோசல ராஜ்யத்தை விட்டுவிட்டு வனவாசம் புகுந்து விட்டான். தற்போது மர உரியை உடித்து கொண்டு இருக்கின்றான். சீதையும் லக்ஷ்மணனும் அவனை பின்தொடர்ந்து சென்று உள்ளார்கள். கௌசல்யாவின் மகனை பிரிந்து வாழ்வதை தாங்க முடியாமையால் உமது தந்தை ஓ ராமா, ஓ சீதா, ஓ லக்ஷ்மணா என கதறியவாறு உயிரை துறந்து விட்டார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமாகிய ராமர் ஒருவேளை ஏதேனும் பிராமணரை கொன்றதால் காட்டிற்கு அனுப்பப்பட்டாரோ என எண்ணிய பரதர் ராமரின் வனவாசத்திற்கான காரணத்தை வினவினார். இப்போது கைகேயி நிகழ்ந்த சம்பவங்களை சாதுரியமாக கூற தீர்மானித்து பதில் உரைத்தால், அரசர் நீ இல்லாதபோது ராமனை பட்டத்து அரசனாக்க நினைத்தார். ராமனை அரியணையில் அமர்த்தும் நோக்கத்துடன் மறுநாளே முடி சுட்டுவதற்கான ஏற்பாடுகளை திடீரென செய்துவிட்டார். கௌசல்யாவின் ஆதிக்கத்தில் இருந்தும் அவளது மகனின் ஆதிக்கத்தில் இருந்தும் நம்மை காத்து கொள்வதற்காக ஒரு சமயம் போர்க்களத்தில் உனது தந்தையின் உயிரை காப்பாற்றியதற்காக அவர் எனக்கு அளித்திருந்த 2 வரங்களை நான்
தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொண்டேன். முதல் வரத்தின் மூலமாக நீ பட்டத்து அரசனாக அரியணையில் அமர்த்தப்பட வேண்டும் எனவும், இரண்டாவது வரத்தின் மூலமாக ராமர் 14 வருடம் வனவாசம் புக வேண்டும் எனவும் ஆணையிட்டேன். தசரத மன்னருக்கு ராமன் மிக மிக செல்ல பிள்ளை என்பதால் அவன் இல்லாமல் மனம் உடைந்து அவர் உயிர் துறந்து விட்டார். உயிர் துறந்த தந்தைக்கு நீ செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை செய்து முடித்தவுடன் இன்றே நீ அரியணையை ஏற்க வேண்டும். தயை கூர்ந்து மனதை திடப்படுத்தி கொண்டு உனது துயரத்தை கை விட்டு விடுவாயாக என்றாள் அவள். இதன் அனைத்தையும் கேட்ட பரதர் கோபத்தீயில் கொந்தளித்தார். அன்னையை நோக்கி பின்வருமாறு கடுமையாக உரைத்தார். கொடூர பெண்ணே, நீ இந்த முழு பிரபஞ்சத்தையும் அழிக்க தோன்றியிருக்கும் காளி தேவியாகவே இருக்க வேண்டும். எனது தந்தையை கொன்று எனது உயிரினும் மேலான அன்புள்ள ராமரை காட்டிற்கு அனுப்பி தவறான வழியில் நீ பெற்ற ராஜ்யத்தை நான் ஏற்பேன் என நம்பும் அளவிற்கு நீ மூர்க்கம் ஆனவளா? நீ என் தாய் கிடையாது, எனது கொடிய எதிரி. இந்த செயலுக்காக நீ நரகத்திற்கு செல்ல வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். ஓ பாவகரமான பெண்ணே, உனது விருப்பத்தை நிறைவேற்ற நான் நிச்சயம் அனுமதிக்க மாட்டேன். நான் இப்போதே காட்டிற்கு சென்று ராமரை மீண்டும் அழைத்து வந்து அவரை அரசாள வைப்பேன். ராமர் அரியணையில் அமர்த்தப்பட்டவுடன் நான் அவருக்கு நித்திய சேவகனாக தொண்டு செய்வேன். அதுவே எனது உண்மையான நிலையும் உன்னத விருப்பமும் ஆகும் என்றார் அவர். ஓ கல் நெஞ்சம் படைத்தவளே, தனது ஒரே பிள்ளையை பிரிந்து கௌசல்யா எவ்வளவு வேதனை அனுபவிப்பாள் என்பது உனக்கு புரியாதா? ஒரு முறை சுரவி என்ற தெய்வீக காமதேனு அவளது 2 மகன்களும் நிலத்தில் உணர்வற்று விழுந்து இருப்பதை பார்க்க நேர்ந்தது. இரக்கமற்ற ஒரு விவசாயிக்காக நாள் முழுக்க கடும் சூரிய வெப்பத்தில் நிலத்தை உழுது கொண்டு அந்த 2 எருதுகளும் கடினமாக உழைத்தன. அத்தகைய பரிதாபகரமான நிலையில் சுரவி அவர்களை கண்டதும் அவளது கண்களில் இருந்து நீர் ததும்பி இந்திரனது தரையில் விழுந்தது. இந்திரன் மன துயரத்தில் உள்ள சுரவியை கண்டபோது அவளது துயரத்திற்கான காரணத்தை விசாரித்தார். சுரவி நடந்தவற்றை விளக்கிய போது, இந்திரன் இந்த முழு உலகத்திலும் தனது பிள்ளையை தவிர ஒரு அன்னைக்கு மிக மிக பிரியமானவர் எவரும் இருக்க மாட்டார் என பதிலளித்தார். இழிவானவளே, ராமரை காட்டில் இருந்து அழைத்து வருவதோடு எனது தந்தையின் வாக்கை காப்பதற்காக நான் 14 வருடம் காட்டில் வாழ்ந்து தமது சபதத்தை கைவிட்ட பாவத்தில் இருந்து ராமரை காப்பேன் என்றார் அவர். இவ்வாறாக உறுதி பூண்ட பரதர் பெரும் துயரத்துடனும் சோர்வு உடனும் மூர்ச்சையுற்று தரையில் விழுந்தார். நீண்ட நேரம் கழித்து மீண்டும் சுய நினைவை பெற்றபோது கூடியிருந்த அமைச்சர்களிடம் கூறினார், எனக்கு உலகின் பெரிய அரசனாகும் விருப்பம் கிடையாது. நான் என்னை அண்ணன் ராமரின் சேவகனாகவே கருதுகின்றேன். நான் வெகு தொலைவில் இருந்த சமயத்தில் எனது தாய் அரங்கேற்றிய கொடிய சூழ்ச்சியில் எனக்கு துளியும் சம்பந்தம் கிடையாது. ராமர் காட்டிற்கு அனுப்பப்பட்டதில் எனக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது. தயவு செய்து என்னை நம்புங்கள். நான் ஒருபோதும் கைகேயின் விருப்பப்படி செயல்பட போவது கிடையாது என்றார் அவர். தனது சாதுரியமான செயல்களுக்கு பரதரின் பிரதிபலிப்பு இவ்வாறாக இருக்கும் என்பதை கைகேயி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. திட்டம் தரை மட்டம் ஆனவுடன் மாயையிலிருந்து தான் உடனடியாக துண்டிக்கப்பட்டதை அவள் உணர்ந்து கொண்டாள். ஏதோ ஒரு தீய கனவில் இருந்து விழித்தது போல தோன்றினாள். அவளது கண்களில் நீர் ததும்பியது. அவளது இருதயம் தாங்க முடியாத வேதனையினால் வாடியது.
இதற்கு இடையில் பரதரின் குரலை கேட்ட கௌசல்யா அவரை காண்பதற்காக விரைந்தாள். ஆனால் வரும் வழியில் அவள் மயங்கி கீழே விழுந்து விட்டாள். அந்த சமயத்தில்தான் பரதரும் சத்ருகனரும் அவளை காண வந்தார்கள். தரையில் கௌசல்யா விழுந்து கிடந்ததைக் கண்ட 2 சகோதரர்களும் அவளை தூக்கி தாங்கினார்கள். அவர்களது கண்களிலிருந்து தாரை தாரையாக நீர் வழிந்து ஓடியது. தனக்கு முன்பாக பரதர் இருப்பதைக் கண்ட கௌசல்யா, நீ என்றும் பேராவல் கொண்டு இருந்த ராஜ்யத்தை ஆள வந்துவிட்டாயோ? திட்டப்படி அனைத்தும் நன்றாக நடந்துவிட்டதைக் கண்ட நீ மிக மிக மகிழ்ந்து இருக்க வேண்டுமே என வருத்தத்துடன் உரைத்தாள். அந்த சொற்களை கேட்ட பரதர் மிக புண்பட்டார். சிறிது நேரத்திற்கு பதில் ஏதும் பேச கிடையாது. மனம் அமைதியடைந்த பின்னர் கௌசல்யாவின் பாதத்தில் விழுந்து கூப்பிய கரங்களுடன் அவர் அவளிடம் கூறினார், ஓ அன்பான அன்னையே, ராமர் காட்டிற்கு அனுப்பப்பட்டதற்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. கைகேயின் திட்டத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் ராமரை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ராமர் காட்டிற்கு அனுப்பப்பட்டதாலும் தந்தையின் மரணத்தாலும் நான் எவ்வளவு வேதனையில் உள்ளேன் என்பதை தங்களால் காண முடியவில்லையா? நான் ஒரு குற்றமும் அறியாதவன் என்பதை உமக்கு உறுதிப்படுத்த இந்த சான்றுகளை கூறுகிறேன். ராமரை காட்டிற்கு அனுப்பிய இந்த பாவகரமான திட்டத்தில் யாரெல்லாம் துணை புரிந்தனரோ அவர்கள் அனைவரும் அரசன், பசு, பெண், குழந்தை அல்லது முதியவரை கொன்ற விளைவுகளை அனுபவிப்பார்கள். மேலும் அவர்கள் மது, மாது, மாமிசம், சூதாட்டம் போன்ற தீய பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவார்கள். அவர்கள் தேவர்களால் புறக்கணிக்கப்பட்டு குழந்தை பேறு அற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். வீட்டிற்கு நெருப்பு வைப்பவன், துரோகி, நியாயமற்ற நடுவர் ஆகியோருக்கு எத்தகைய பாவம் சேருமோ அதை அவர்களும் அனுபவிப்பார்கள். தாகம் உள்ளவர்களுக்கு நீர் அளிக்காத பாவத்தை அடைவார்கள். தகுந்த நேரத்தில் குழந்தை பெறும் நோக்கத்தோடு மனைவி கணவனை அணுகும்போது அதை மறுக்கும் கணவன் அடையும் பாவத்தை அனுபவிப்பார்கள். அன்புள்ள அன்னையே, ராமர் என் உயிரினும் மேலானவர், எனது உயிர் மூச்சு, எனது வாழ்வின் ஆதாரம். அவரது சேவையில் என்னை முழுமையாக அர்ப்பணிப்பதை தவிர எனக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது என்றார் அவர். இதனையெல்லாம் கேட்ட கௌசல்யா சந்தேகங்களை விட்டொழித்து பரதரின் குற்றமற்ற தன்மையால் நம்பிக்கை ஊட்டப்பட்டால் அவரை எழுப்பி தலையை வருடியவாறு மடியில் கிடத்தி கதறி கதறி அழுதால். பரதர் தம்முடைய பெரிய அன்னையின் துயரத்தைக் கண்டு பெரும் வேதனையால் ஆட்கொள்ளப்பட்டார். இருவரும் வருத்தத்தை அனுபவித்தவாறே அன்றைய பொழுதை கழித்தார்கள். மறுநாள் காலை பரதரை அணுகிய வசிஷ்டர் துயரத்தை விட்டு ஒழித்து உயிர் துறந்த தந்தைக்கு ஆற்ற வேண்டிய ஈம கடன்களை செய்யுமாறு கூறினார். வசிஷ்டர் பரதருடன் தகனம் செய்யும் இடத்திற்கு சென்றார். தசரத மன்னரது உடல் தைல தொட்டியிலிருந்து எடுத்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்ட போது பரதர் திடீரென மன அமைதியை இழந்து கட்டுப்படுத்த முடியாதவாறு கதறி கதறி அழுதார். ஈமச்சடங்கு முடியும் வரை அமைதி காக்கும்படி வசிஷ்டர் பரதரிடம் மீண்டும் வலியுறுத்தினார். மக்கள் பாடைக்கு முன்பாக நடந்து சென்று தெருக்களில் பூக்களை தூவினார்கள். இறுதி ஊர்வலம் அனைத்து சாலைகளையும் கடந்து மயானத்தை அடைந்து விட்டன. பிறகு அந்த உடல் தகன மேடையில் வைக்கப்பட்டது. பிராமணர்கள் வேத மந்திரங்கள் ஓத தீ மூட்டப்பட்டு விட்டது. அரசரின் மனைவிமார்கள் அனைவரும் தங்களது தகுதிக்கு ஏற்றவாறு பல்லக்குகளில் வந்து சேர்ந்தார்கள். அவர்களது அழுகுரல் காற்றை நிரப்பியது. பின்னர் அனைவரும்
சரையு நதிக்கரைக்கு சென்று மாமன்னர் தசரதின் பிரிந்த ஆத்மாவிற்கு நீர் அர்ப்பணித்தார்கள். அதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் சூதக காலம் பின்பற்றப்பட்டது. பரதர் 2 நாட்களுக்கு மற்ற ஈமச் சடங்குகளை செய்தார். 12ஆம் நாள் முடிவில் பரதர் பிராமணர்களுக்கு அபரிதமான தானங்களை வழங்கினார். 13ஆம் நாள் விடிந்தவுடன் பரதரும் சத்ருக்கனரும் மீதமிருக்கும் எலும்புகளையும் சாம்பலையும் சேகரித்து சரையு நதியில் கரைப்பதற்காக தசரதரின் உடலை எரித்த இடத்திற்கு சென்றார்கள். அங்கே சென்றவுடன் அரசரது அஸ்தியை கண்டு மீண்டும் பெரும் துயரத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு தரையில் விழுந்து, அன்புள்ள தந்தையே, எங்களை தவிக்க விட்டுவிட்டு எங்கு சென்று விட்டீர்கள் என கதறி அழுதார்கள். மீண்டும் வசிஷ்டர் பரதருக்கு சமாதானம் கூறினார். இளவரசரே, உம்மை கட்டுப்படுத்தி கொள்ள முயலுங்கள். அப்போதுதான் கடமைகளை சரிவர செய்ய முடியும். தகனம் செய்யப்பட்ட தந்தையின் உடலில் இருந்து எலும்புகளையும் அஸ்தியையும் சேகரித்து கொள்ளுங்கள். ஈமச்சடங்கு செய்த நிலத்தை தூய்மை செய்த பிறகு சரையு நதிக்கு சென்று அதில் அஸ்தியை கரைக்கவும். உடலை பெற்ற எல்லா ஜீவன்களாலும் அனுபவிக்கப்படும் வாழ்வின் இருமைகளான பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம் ஆகியவை தவிர்க்க முடியாதவை. இஸ்வாகு வம்சத்தில் வந்த உமக்கு புலம்பல்களிலும் துயரத்திலும் ஆண்டிருப்பது பொருந்தாது. ஈம சடங்குகளை நிறைவு செய்த பரதர் காட்டிற்கு சென்று ராமர், சீதை மற்றும் லட்சுமணரை திரும்ப அழைத்து வர வேண்டும் என நினைத்தவாறே அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டு இருந்தார் அவர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்